அதை இப்போ பார்த்தீங்கன்னா ரஜினி சார் 25 படங்களில் நான் இயக்கிய படங்களில் ஆக்ட் பண்ணார். 25 படங்கள்னு நான் சொல்ல மாட்டேன், 25 கதாபாத்திரங்கள், 25 வித்தியாசமான பர்ஃபார்மன்ஸ். அவ்வளவையும் ரஜினிகாந்துக்கு ஈடு கொடுத்து பெயர் வாங்கி இந்த உச்சத்துக்கு போயிருக்காருன்னா அதுக்கு காரணம் அவருக்கு சினிமா துறையில் இருந்த ஈடுபாடு, கடுமையான உழைப்பு, நம்பிக்கை, வருவேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை. இதையெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் நிலையான ஒரு இடத்தை பெற்று 50 ஆண்டு கால பொன் விழாவை கொண்டாடிட்டுருக்கார். ஆகவே இதெல்லாம் எங்களுக்கு கிடைத்திருக்கிற பெருமை. அவரோடு 50 ஆண்டு காலம் பயணம் செய்தது எனக்கும் என்னுடைய குழுவுக்கும் கிடைத்திருக்கிற வாய்ப்பு. இந்த 50 ஆண்டு கால பணியில் ரஜினி சார் எந்த விதமான பந்தாவையும் காட்டுறதில்லை. ஓகே, இவ்வளோ வளர்ந்தாச்சு, இவ்வளோ உயர்ந்தாச்சு, நான் தான், என்னால் தான் அப்படின்னு காலரை தூக்கி விட்டுட்டு ஒரு நாள் சொல்கிறதில்லை. உன்னுடைய வெற்றிக்கு என்ன காரணம் போய் கேட்டால் சுலபமாக சொல்லிடுவார். ஆமாம், அதுதான் அந்த வெற்றியினுடைய ரகசியம். ஆகவே அதில் பந்தா இல்லாமல் அந்த கிடைச்ச வெற்றியை, கிடைச்ச வாய்ப்பை சிறந்த முறையில் பண்ணதுனால தான் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார், நிரந்தரமான 50 ஆண்டு கால சூப்பர் ஸ்டார் இருக்காருங்கிறத உங்களிடத்தில் இந்த பொன்விழா நான் வந்து உங்களிடத்தில் சொல்லிக் கூட வச்சுருக்கிறேன்.